ஓம் சாந்தி. டிவிடி நம்பர் 313, வார்த்தலாப் நம்பர் 1911, லலித்பூர், உத்தரப்பிரதேஷ், மினி மதுபன். பார்ட் 2. இது தேதி 7/8/16. யாரோ ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார், நினைவு செய்யுங்கள். புள்ளியை நினைவு செய்தீர்கள் என்றால் லிங்க ரூபம், தேக ரூபம், பெரிய உருவம் உள்ளது. அதில் புள்ளி வைரம் காட்டப்பட்டுள்ளது. அந்த வைரத்தை நினைவு செய்யுங்கள். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள் அல்லது பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். சிவ பாபாவை நினைவு செய்யுங்கள். அரே, இந்த உடலில் 2 ஆத்மாக்கள் உள்ளது. 2 இல்லை, 3. சங்கர் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது யாரை நினைவு செய்ய வேண்டும்? சங்கரை நினைவு செய்ய வேண்டுமா அல்லது பிரம்மா ஞான சந்திரமாவை நினைவு செய்ய வேண்டுமா அல்லது சிவ பாபாவை நினைவு செய்ய வேண்டுமா? சிவ என்று சொன்ன உடனே புள்ளியின் பக்கமாக கவனம் போக வேண்டும். பாபா என்று சொன்னால் அந்த புள்ளி உடலில் உள்ளது. உடலுக்கு வெளியே உள்ளார் என்றால் சிவ பாபா கிடையாது. உடலுக்குள்ளே உள்ளது என்றால் நாம் நினைவு செய்கிறோம். அங்கே 3 புள்ளிகள், 3 ஆத்மாக்கள் உள்ளது. ஆனால் நாம் யாரை நினைவு செய்கிறோம்? பாபா எப்படி முரளியில் சொல்கிறாரோ அப்படி எதுவும் இல்லை தானே. அதாவது ஒரு சிலருக்கு அம்மா மேல் ஈடுபாடு உள்ளது, ஒரு சிலருக்கு பாபா மேல் ஈடுபாடு உள்ளது. சிவ பாபாவை யாருமே கேட்பதே இல்லை. என்ன? பாபா என்றால் தாதா லேக்ராஜ் பிரம்மா பாபா மேல் ஈடுபாடு உள்ளது. பிரம்மா பாபாவினுடைய முகம்தான் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் மம்மா மேல் ஈடுபாடுடன் இருக்கிறார்கள். மம்மா உயிருடன் இருந்தவரை ஞானத்தில் நடந்து கொண்டே இருந்தார்கள். பிறகு மம்மா சரீரத்தை விட்ட பிறகு ஞானத்தை விட்டே போய்விட்டார்கள். அப்பொழுது ஒரு சிலர் மம்மா மேல் ஈடுபாடுடன் இருக்கிறார்கள், ஒரு சிலர் பாபா மேல் ஈடுபாடுடன் இருக்கிறார்கள். சாகாரர் மேல் ஈடுபாடு உள்ளதா அல்லது நிராகாரரை தெரிந்துள்ளார்களா? சாகாரர் மேல் ஈடுபாடு வந்தது. சாகாரர் பின்னால் சாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சிவ பாபாவை யாருமே கேட்பதே இல்லை. இப்பொழுது கூட என்ன ஆகுகிறது? பக்தி மார்க்கத்தில் என்ன நடக்கிறது? ஒரு சிலர்
ராமினுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிலர் கிருஷ்ணரினுடைய பக்தர்களாக இருக்கிறார்கள். भगवान को सब भूल गए। பகவானை அனைவருமே மறந்து விட்டார்கள். शूटिंग कहाँ होती है? இதற்கு ஷூட்டிங் எங்கே நடக்கிறது? हैं? अभी संगम में शूटिंग हो रही है। இப்பொழுது இங்கே சங்கம் யுகத்தில் ஷூட்டிங் நடக்கிறது. और जीवन मुक्ति पाने के लिए யாரோ ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார், முக்தி ஜீவன் முக்தியை அடைவதற்காக कोई जो निमित्त बनेगा யாராவது காரணமாக இருப்பார் அல்லவா, நிமித்தமாக இருப்பார் அல்லவா. गीता में लिखा है கீதையில் எழுதப்பட்டுள்ளது, मेरी उपासना करने वाले मेरे की प्राप्ति करते हैं। எனக்கு உபாசனை செய்பவர்கள் என்னிடமிருந்து பலனை அடைகிறார்கள், பிராப்தி எடுத்துக்கொள்கிறார்கள். देवताओं की उपासना करने वाले देवताओं की प्राप्ति करते हैं। தேவதைகளுக்கு உபாசனை செய்பவர்கள், தேவதைகளை நினைவு செய்பவர்கள், தேவதைகளிடமிருந்து பிராப்தி பலனை எடுத்துக்கொள்கிறார்கள். और भूत प्रेतों की पूजा करने वाले பிறகு பூத பிரேதத்திற்கு பூஜை செய்யக்கூடியவர்கள் भूत प्रेतों से प्राप्ति करते हैं। பூத பிரேதத்திடமிருந்து பிராப்தி எடுத்துக்கொள்கிறார்கள். तो ये कब की बात है प्राप्ति करने की? இந்த பலனை எடுத்துக்கொள்வதற்கான விஷயம், இது எப்பொழுதுக்கான விஷயம்? है अभी संगम युग की बात है। இப்பொழுது சங்கம் யுகத்திற்கான விஷயம். संगम युग में कोई भगवान बाप निराकार को पहचान लेते हैं। சங்கம் யுகத்தில் ஒரு சிலர் அப்பா நிராகாரரை தெரிந்து கொள்கிறார்கள். उसी आत्मा के ऊपर उनका कंसंट्रेशन रहता है। அந்த ஆத்மா மேல்தான் அவருடைய கான்சென்ட்ரேஷன் இருக்கும். भले शरीर में 3 आत्माएं काम करती है, ஒரு உடலில் 3 ஆத்மாக்கள் வேலை செய்யலாம் தான். परंतु याद किसको करते हैं? ஆனால் யாரை நினைவு செய்கிறோம்? हैं? शिव बाबा को याद करते हैं। சிவ பாபாவை நினைவு செய்கிறோம். न शंकर बाबा है न ब्रह्मा है। சங்கர் பாபாவும் இல்லை, பிரம்மாவும் இல்லை. वास्तव में शिव बाबा ही सारी सृष्टि को पलटने वाला है। உண்மையிலேயே சிவ பாபா தான் முழு சிருஷ்டியையும் மாற்றக்கூடியவர். ज्ञान के आधार पर। ஞானத்தினுடைய அடிப்படையில். और उसका ज्ञान कैसा है? பிறகு அவருடைய ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? उसका ज्ञान है अखूट, कभी टूटता नहीं। அவருடைய ஞானம் அக்கூட், அதாவது அளவிடவே முடியாது, எப்பொழுதுமே அது முடியவே முடியாது, कभी खत्म ही नहीं होता। எப்பொழுதுமே முடியாது, அழியவே அழியாது. शास्त्रों में लिखा है जो ऐसा अखूट भंडार है ज्ञान का, சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது, அவர் ஞானத்தினுடைய அந்த அளவுக்கு அளவிட முடியாத பண்டாரம், वो उसमें से सारा निकाल ले जाए कोई तो भी அதிலிருந்து அனைத்து ஞானத்தையும் யாராவது எடுத்துக்கொண்டு போனாலும் கூட पूरा का पूरा बचेगा। அப்பொழுது கூட முழுமையாக அப்படியே தான் இருக்கும், कम नहीं होगा। குறையவே குறையாது. और मनुष्य आत्माओं में कैसा ज्ञान होता है? மனித ஆத்மாக்களுக்குள் எப்படி ஞானம் இருக்கும்? उसे ज्ञान कहो, அதை ஞானம் என்று சொல்லுங்கள், उसे सत्य कहो, அல்லது அதை சத்தியம் என்று சொல்லுங்கள், सत्य का सतीत्व कहो, சத்தியத்தினுடைய சத்தியத்துவம் என்று சொல்லுங்கள், सतीत्व की पवित्रता कहो, சத்தியத்துவ அதனுடைய தூய்மை என்று சொல்லுங்கள், नूर कहो, நூர் வெளிச்சம் என்று சொல்லுங்கள், ரோஷ்னி सूर्य कहो। அல்லது ரோஷ்னி என்று சொல்லுங்கள், வெளிச்சம் என்று சொல்லுங்கள். எப்படி கன்னியா இருக்கிறார்? जब तक कन्या से है तो उसके चेहरे पर रोशनी रहती है, नूर में चमकता है। எப்பொழுது வரை கன்னியாவாக இருக்கிறாரோ அப்பொழுது வரை வெளிச்சம் அவருடைய முகத்தில் இருக்கும், அவருடைய முகத்தில் அந்த வெளிச்சம் வந்து கொண்டே இருக்கும்.
ஜொலிப்பு இருக்கும். फिर शादी होने के बाद பிறகு பிறகு கல்யாணம் ஆன பிறகு के बाद குழந்தைகள் பிறந்த பிறகு तो वो गायब होने लगता है। तो ये सत्य की शक्ति है, कहाँ से आती है? பிறகு அந்த வெளிச்சம் இல்லாமல் போய்விடுகிறது. இது சத்தியத்தினுடைய சக்தி. प्योर से இது எங்கே இருந்து வருகிறது? எவர் பியூரிடமிருந்து வருகிறது. जो एवर प्योर आत्माओं का बाप है, யார் எவர் பியூர் ஆத்மாக்களினுடைய அப்பாவோ उसके संग से रंग से அவருடைய சங்க தொடர்பில் இருப்பதனால் वो शक्ति आती है। அந்த சக்தி வருகிறது. कौन सा संग का रंग? எந்த சங்குக்காரங்கு? आंखों से भी संग का रंग लिया जाता है। கண்கள் மூலமாகவும் சங்குக்காரங்கு எடுத்துக்கொள்ளலாம். बातें सुन सुन करके, कान में बातें कर करके, பேச்சை கேட்டு கேட்டு காதுகள் மூலமாக பேசுவதை கேட்டு கேட்டு तो वो अंदर अंदर करते हैं कि नहीं? पति पत्नी तो बहुत बातें करते हैं, तो जो अंदर अंदर बातें करते हैं उसका भी संग का रंग लगता है कि नहीं? அதாவது உள்ளுக்குள்ளே பேசிக்கொண்டே இருப்பார்கள். கணவன் மனைவி இன்னும் அதிகமாக பேசிக்கொண்டே இருப்பார்கள். அந்த சங்குக்காரங்கும் ஏற்படுமா இல்லையா? सिर्फ ज्ञानेंद्रियों की बात नहीं है, ஞானேந்திரியங்களினுடைய விஷயம் மட்டும் இல்லை, सभी कर्मेंद्रियों से संग का रंग लगता है। அனைத்து கர்மேந்திரியங்கள் மூலமாகவும் சங்குக்காரங்கு ஏற்படுகிறது. तो भगवान को पहचान करके அப்பொழுது பகவானை தெரிந்து கொண்டு जिन्होंने संग का रंग लिया யார் சங்குக்காரங்கு எடுத்துக்கொண்டார்களோ वो पावरफुल बन जाते हैं। அவர்கள்தான் பவர்ஃபுல் ஆகிவிடுகிறார்கள். जैसे जगदम्बा, எப்படி ஜெகதம்பா लंबे समय तक भगवान के पाठ के साथ रहती है या हम बच्चों के मुकाबले நீண்ட சமயமாக சிவபாபாவினுடைய பாட்டுடன் சேர்ந்து இருக்கிறாரா அல்லது குழந்தைகளாகி நம்மளை ஒப்பிடும் பொழுது रहती है? நம்மளை விட குறைவாக இருக்கிறாரா? सबसे जाति संग का रंग वो लेती है, மிகவும் அதிகமாக சங்குக்காரங்கு அவர்தான் எடுத்துக்கொள்கிறார். तो पावरफुल बन जाती है அப்பொழுது பவர்ஃபுல் ஆகிவிடுகிறாரா या कमजोर बन जाती है? அல்லது பலகீனம் ஆகிவிடுகிறாரா? इतनी पावरफुल बन जाती है, இவ்வளவு பவர்ஃபுல் ஆகிவிடுகிறார். भगवान की एड़ी से लेकर के चोटी तक की ताकत खींच लेती है। பகவானினுடைய உள்ளங்காலிலிருந்து உச்சி தலை வரை உள்ள அனைத்து சக்திகளையும் எடுத்துக்கொள்கிறார். जानवर जो होता है யாரோ கேட்கிறார், பிறகு ஏன் விட்டுவிட்டு போய்விடுகிறார்? பாபா சொல்கிறார், விலங்கு புத்தி. वो हिंसक होता है या अहिंसक होता है? விலங்கு இம்சை செய்யக்கூடியதாக இருக்குமா அல்லது அஹிம்சைவாதியாக இருக்குமா? क्या होता है? हैं? हिंसक होता है। எப்படி இருக்கும்? இம்சை செய்யக்கூடியதாக இருக்கும். और जगदम्बा तमो प्रधान बनती तो क्या बनती है? ஜெகதம்பா தமோ பிரதானம் ஆகும் பொழுது என்ன ஆகுகிறார்? हैं? हिंसक बन जाती है। இம்சை செய்யக்கூடியவர் ஆகிவிடுகிறார். जानवर है, விலங்கு बुद्धि में बात नहीं बैठती है புத்தியில் விஷயம் பதிவதில்லை. कि हम जो दूसरों को देंगे वही हमको प्रेरित करने में मिलेगा। நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். सुख देंगे तो सुख मिलेगा, சுகம் கொடுத்தால் சுகம் கிடைக்கும். दया करेंगे तो दया मिलेगी, கருணை காட்டினோம் என்றால் கருணை கிடைக்கும். प्रेम करेंगे तो प्रेम मिलेगा। அன்பு காட்டினால் அன்பு கிடைக்கும். जो कुछ देंगे दूसरों को மற்றவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறோமோ वही हमको रिटर्न में मिलेगा। அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ये ईश्वरीय नियम है। இது ஈஸ்வரிய நியமம். दुश्मनी की दृष्टि से देखेंगे எதிரி என்ற பார்வையில் பார்த்தால் तो वो लोग हमारी क्या बनेंगे? அப்பொழுது அவர்கள் நமக்கு என்ன ஆவார்கள்? दुश्मन नहीं बनेंगे। எதிரிகள் தான் ஆவார்கள்.
अगर संपूर्ण पुण्य आत्मा है யாரோ படமுலா ட்ரையாங்கிளை பற்றி கேட்கிறார். பாபா சொல்கிறார், ஒருவேளை பிரம்மா முழுமையான தூய்மையான ஆத்மா என்றால் तो इसी अगर संपूर्ण पुण्य आत्मा है ஒருவேளை பிரம்மா பாபா முழுமையாக புண்ணிய ஆத்மாவாக இருந்தார் என்றால் तो इसी जन्म में भगवान नर से नारायण बनाने आया है அப்பொழுது இதே ஜென்மத்தில் பகவான் நரனிலிருந்து நாராயணன் ஆக்குவதற்காக வந்திருக்கிறார், या अगले जन्म में बनाने के लिए आया है அல்லது அடுத்த ஜென்மத்தில் ஆக்குவதற்காக வந்திருக்கிறாரா? तो क्यों नहीं बने? இதே ஜென்மத்தில் ஆக்குவதற்குத்தான் வந்திருக்கிறார். பிறகு ஏன் ஆகவில்லை அவர்? समझे? புரிந்து கொண்டீர்களா? जो बुलाता है யாரோ இதை கேட்கிறார். பாபா சொல்கிறார், யார் கூப்பிடுகிறார்களோ उसके पास क्यों नहीं जाना चाहिए? அவரிடம் ஏன் போகக்கூடாது? ज्ञान सुनने के लिए बुलाता है ஞானம் கேட்பதற்காக கூப்பிடுகிறார் என்றால் या कोई दूसरे लक्ष्य से बुलाता है? அல்லது வேற ஏதாவது லட்சியத்துடன் கூப்பிடுகிறாரா? ये तो नहीं बुलाता है பாபா சொல்கிறார், இப்பொழுது பகுத்தறியுங்கள், அதாவது அவர் ஏன் கூப்பிடுகிறார்? बुला के दरवाजा बंद करके तुम्हारी पिटन तड़ी कर दे அதாவது அவர் உங்களை அங்கே கூப்பிட்டு கதவை பூட்டி கொண்டு உங்களை அடித்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். क्योंकि जो पूरा ज्ञान नहीं समझते हैं ஏனென்றால் யார் முழுமையாக ஞானத்தை புரிந்து கொள்வதில்லையோ कि भगवान ने आकर के हिंसक युद्ध कराया அதாவது பகவான் வந்து இம்சைக்கான யுத்தம் செய்தாரா या अहिंसक युद्ध कराया அல்லது அஹிம்சைக்கான யுத்தம் செய்ய வைத்தாரா? कौन सा युद्ध कराया? எந்த யுத்தம் செய்ய வைத்தார்? अहिंसक युद्ध कराया। அஹிம்சைக்கான யுத்தம் செய்ய வைத்தார். अहिंसा से विश्व की बादशाही भगवान देता है அஹிம்சையினால் தான் விஸ்வத்தினுடைய பாதுஷாயி பகவான் கொடுக்கிறார். और जितने धर्म वाले हैं மற்ற தர்மத்தை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ब्रह्मा से लेकर के ब्रह्मा कुमार कुमारियों से लेकर के और कलयुग के अंत तक के सारे ही धर्मावलंबी பிரம்மாவில் இருந்து பிரம்மகுமார் குமாரிகளில் இருந்து கலியுகத்தினுடைய கடைசி வரை எத்தனை தர்மத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ அவர்கள் வரை पुलिस के द्वारा मिलिट्री के द्वारा राज्य चलाते हैं போலீஸ் மூலமாக மிலிட்டரி மூலமாக ஆட்சி நடத்துகிறார்களா या अहिंसा से राज्य चलाते हैं? அல்லது அஹிம்சை மூலமாக ஆட்சி செய்கிறார்களா? बोलो சொல்லுங்கள். हिंसक राज्य चलाते हैं, இம்சைக்கான ராஜ்யம் செய்கிறார்களா? हिंसा करके राजाई करते हैं இம்சை செய்து ராஜ்யம் செய்கிறார்களா? या अहिंसक राजाई करते हैं? அல்லது அஹிம்சைக்கான ஆட்சி செய்கிறார்களா? हिंसा से करते हैं। இம்சை மூலமாகத்தான் செய்கிறார்கள். वो भगवान की पढ़ाई नहीं है। அது பகவானினுடைய படிப்பு இல்லை. अगर ब्रह्मा कुमार कुमारी भी ऐसे के बल पर ஒருவேளை பிரம்மகுமார் குமாரிகள் கூட பண பலத்தினுடைய அடிப்படையில் भ्रष्टाचारी गवर्नमेंट के बड़े बड़े ऑफिसरों को और पुलिस को பிரஷ்டாச்சாரி
அவர்கள் பிரஷ்டாச்சாரி ஆட்சியில் இருப்பவர்கள், பிறகு பெரிய பெரிய போலீஸ் அதிகாரிகள் जेबें भर के அவர்களுக்கு பணத்தை கொடுத்து गलत गलत काम करें தவறான வேலைகள் செய்ய வைத்தார்கள் என்றால் तो वो हिंसा है या अहिंसा है? அப்பொழுது அது கூட இம்சையா அல்லது அஹிம்சையா? ये अभिमान है या आत्माभिमान है? தேக அபிமானம் இருக்கிறதா அல்லது ஆத்ம அபிமானம் இருக்கிறதா? तो देह अभिमान है। அது தேக அபிமானம். ये धृतराष्ट्र होते हैं, धृत माने धारण कर लिया, அவர்கள் திருத்தராஷ்டிரர்கள். திருத் என்றால் தாரணை செய்து கொண்டார்கள். राष्ट्र माने धन संपत्ति, ராஷ்டிர என்றால் தன சம்பத்தி, जिन्होंने பொன்பொருள். भोले वाले लोगों को बरगला करके सारी धन संपत्ति अपनी मुट्ठी में कर ली। அவர்கள் போலே வாலே மக்கள், அதாவது கள்ளம் கபடம் இல்லாத மனிதர்களை ஏமாற்றி அனைத்து பணத்தையும் தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டார்கள். ऐसे धृतराष्ट्र हैं அப்படிப்பட்ட திருத்தராஷ்டிரர்கள் जो उनसे ताकत के बल पर அவர்கள் அந்த சக்தியினுடைய அடிப்படையில் दूसरों के ऊपर शासन करवाते हैं। மற்றவர்கள் மேல் ஆட்சி செய்ய வைக்கிறார்கள். दुर्योधन दुशासनों के द्वारा। துரியோதன் துசாசன் மூலமாக. नाम क्यों पड़ा दुर्योधन? பேர் ஏன் துரியோதன் என்று வந்தது? दुष्ट युद्ध करता है। ஏனென்றால் துஷ்ட யுத்தம், மோசமான யுத்தம் செய்கிறார்கள். क्या என்ன? पहले युद्ध करते थे, शास्त्रों में लिखा है சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது, முதலில் எப்படி போர் செய்வார்கள் என்றால், कि युद्ध के लिए कोई ललकारता है तो युद्ध करते हैं। யாராவது போர்க்களத்தில் போர் செய்வதற்காக கூப்பிடுகிறார்கள் என்றால் மட்டும் போர் செய்வார்கள். हाथ उठा देता है तो उसके ऊपर शस्त्र नहीं चलाते। யாராவது கையை மேலே தூக்கி விட்டார்கள் என்றால் அவர்கள் மேல் ஆயுதங்களை பயன்படுத்த மாட்டார்கள். अभी ऐसा है இப்பொழுது அப்படி இருக்கிறதா? नहीं, दुष्ट युद्ध करने वाले हैं। இல்லை, துஷ்ட யுத்தம், மோசமான யுத்தம் செய்யக்கூடியவர்கள். ये दुष्ट युद्ध हिंसक युद्ध की बात नहीं है। இந்த துஷ்ட யுத்தம் இம்சைக்கான யுத்தத்திற்கான விஷயம் இல்லை, माया का अहिंसा का युद्ध है। மாயாவினுடைய அஹிம்சைக்கான யுத்தம். जो मायावी काम क्रोध लोभ मोह अहंकार का युद्ध है। மாயாவி காமம், கோபம், பற்று, மோகம், அகங்காரத்திற்கான யுத்தம். अगर साथी युद्ध करने वाला हाथ उठा देता है, मैं युद्ध नहीं करूंगा या करूंगी, ஒருவேளை கூட இருக்கக்கூடியவர் கையை தூக்கி விடுகிறார், நான் போர் செய்ய மாட்டேன், ஆணோ பெண்ணோ சொல்கிறார்கள் என்றால், ये माया का युद्ध काम विकार का क्रोध विकार का नहीं करूंगी, இந்த மாயாவுக்கான யுத்தம், காம விகாரம், கோபம் என்ற விகாரத்திற்கான யுத்தம் செய்ய மாட்டேன் என்றால், और वो जबरदस्ती करता है பிறகு அவர் வலுக்கட்டாயமாக செய்கிறார், युद्ध करने के लिए, போர் செய்ய வைக்கிறார், आक्रामक बन जाता है। அட்டாக் செய்கிறார். तो दुर्योधन है या नहीं है? அப்பொழுது துரியோதனா இல்லையா? है? दुर्योधन है। ஆமாம், துரியோதன். दुष्ट शासन करते हैं। துஷ்ட சாசன், துஷ்ட ஆட்சி செய்கிறார்கள். तो दुशासन है। அப்பொழுது துசாசன் बाहुबल का प्रयोग करते हैं। பாகுபலத்தை பயன்படுத்துகிறார்கள். क्या नहीं करते? அன்பாக நடப்பதில்லை. आत्मा का सफाया कोई नहीं कर सकता। असुरों का யாரோ கேட்கிறார், ஜெகதம்பா எப்பொழுது தமோ பிரதானம் ஆகுகிறாரோ அப்பொழுது அசுரர்களை சுத்தம் செய்கிறார். जो ज्ञानी है संपूर्ण है, ஆனால் ஞானி குழந்தைகள் அவர்களும் அஃபெக்ட் ஆகுகிறார்களா? பாபா சொல்கிறார், संपूर्ण ज्ञानी
யார் முழுமையான ஞானி குழந்தைகளோ, முழுமையான ஞானி என்றால் முழுமையாக அப்பாவினுடைய குழந்தைகள் है ना? இல்லையா? तो जो बाप के बच्चे हैं उनमें बाप का खून होगा संकल्पों का, யார் அப்பாவினுடைய குழந்தையோ அப்பாவினுடைய ரத்தம் அந்த குழந்தைக்குள் அப்பாவினுடைய எண்ணமாகிய ரத்தம் ஓடுகிறது என்றால் ये दूसरों का संकल्पों का खून बहेगा। அப்பாவினுடைய ரத்தம் ஓடுமா அல்லது வேறு யாருடைய எண்ணம் என்ற ரத்தம் ஓடுமா? तो जगदम्बा अगर उनको ट्रांसफर करना चाहे ஒருவேளை ஜெகதம்பா அவரை மாற்ற வேண்டும் என்று நினைத்தார் என்றால், अगर बाप के असली बच्चे हैं, ஒருவேளை அப்பாவினுடைய உண்மையான குழந்தையாக இருந்தார் என்றால், बाप के वर्षे के अधिकारी बच्चे हैं, அப்பாவினுடைய ஆஸ்திக்கான அதிகாரி குழந்தை என்றால் तो जगदम्बा उनको कन्वर्ट कर सकती है। அப்பொழுது ஜெகதம்பா அவரை கன்வெர்ட் செய்ய முடியுமா? अगर करेगी भी ஒருவேளை செய்தாலும் கூட तो थोड़े टाइम के लिए कर सकती है, கொஞ்ச நேரத்திற்காகத்தான் மாற்ற முடியும், सदा काल के लिए नहीं कर सकती। சதா காலத்திற்காகவும் மாற்ற முடியாது. जैसे एक है எப்படி ஒருத்தர் இருக்கிறார், क्या, என்ன जिसके लिए बोला लक्ष्मी नारायण का जन्म सन 76 में हुआ, அவருக்காக சொல்லப்பட்டுள்ளது லக்ஷ்மி நாராயணனின் ஜென்மம் 1976 ஆனது. जो एक युगल को माया मार सकती है, அந்த ஒரு யுகலை அந்த ஒரு ஜோடியை மாயா அழிக்க முடியுமா? है? नहीं मार सकती। இல்லை, அழிக்க முடியாது. फिर उसके बाद बचे 7-8, அதற்கு பிறகு மிச்சம் இருக்கக்கூடியவர்கள் 7-8 பேர். उनको अगर मारेगी भी ஒருவேளை அவர்களை அழித்தாலும் கூட तो थोड़े समय के लिए, கொஞ்ச நேரத்திற்காகத்தான். तो फिर जागृत हो जाएंगे। பிறகு அவர்கள் மறுபடியும் எழுந்து விடுவார்கள். बिना सामने खड़ा है, गाँव के बच्चे गाँव में है, बच्चे गाँव में रहते हैं। हाँ, साधन नहीं है, बाबा ने तो कहा ट्रेन चलेगी एक। யாரோ கேட்கிறார், வினாசந்திரனுடைய சமயத்தில் மவுண்ட் அபு குழந்தைகள் அப்பாவினுடைய குழந்தைகள் கிராமத்தில் இருக்கிறார்கள். பிறகு இங்கிருந்து அவர்கள் மவுண்ட் அபு எப்படி போய் சேர்வார்கள்? சாதனம் கிடைப்பதில்லை என்றால் பாபா சொல்கிறார், சாதனம் கிடைப்பதில்லையா? பாபா தான் சொல்லியிருக்கிறார் ட்ரெயின் ஓடும். ये कैसे कह दिया साधन नहीं होंगे? இது எப்படி சொல்லிவிட்டீர்கள் சாதனம் கிடைக்காது என்று? एक ट्रेन चलेगी जरूर। ஒரு ட்ரெயின் கண்டிப்பாக ஓடும். जैसे सन 47 में जो पहली ट्रेन से निकल गए पाकिस्तान में, எப்படி 1947 முதல் ட்ரெயின் என்ன போனதோ அந்த ட்ரெயினில் யார் போய்விட்டார்களோ बच गए, அவர்கள் சேஃபாக இருந்தார்கள். या पाकिस्तान से आने वाली पहली ट्रेन में அல்லது பாகிஸ்தானிலிருந்து போகக்கூடிய முதல் ட்ரெயின் जो भारत पहुंच गए, அதில் பாரதத்திற்கு போய் சேர வேண்டியவர்கள் யார் போய் சேர்ந்தார்களோ वो बच गए। அவர்களும் பாதுகாப்பாக இருந்தார்கள். बाकी दूसरी ट्रेनें जो इधर से चली और पाकिस्तान से जो दूसरी ट्रेनें आई वो कम डाली गई। பிறகு அதற்கு பின்னால் இரண்டாவது ட்ரெயின் என்ன மற்ற ட்ரெயின் ஓடியதோ அது இந்தியாவிலிருந்து போன ட்ரெயினும் சரி அல்லது பாகிஸ்தானிலிருந்து வந்த ட்ரெயினும் சரி அது எல்லாம் வெட்டி போட்டு விட்டார்கள். तो ये क्यों कहते हो? तो कोई साधन नहीं मिलेगा। பிறகு ஏன் எப்படி சொல்கிறீர்கள் எந்த சாதனமும் கிடைக்காது என்று? साधन तो मिलेगा, சாதனங்கள் கிடைக்கும் தான், लेकिन उन बच्चों को मिलेगा ஆனால் எந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும் என்றால் जिनको बाबा का डायरेक्शन है। யாருக்கு பாபாவினுடைய டைரக்ஷன் கிடைத்துள்ளதோ. मुख्य முக்கியமான டைரக்ஷன் என்ன क्या என்ன? अंतिम परीक्षा है
नष्टो मोहा स्मृति लब्धा கடைசி பரீட்சை நஷ்டமோகா ஸ்மிருதி லப்தா. नष्टो मोहा काहे से நஷ்டமோகா மோகம் இல்லாமல் இருக்க வேண்டும். எதன் மேல்? अपनी देह से தன்னுடைய உடல் மேல். देह के संबंधी बाल बच्चों से जो உடலுக்கான சம்பந்திகள் குழந்தை குட்டிகள் गाँव में पड़े हुए हैं। அவர்கள்தான் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ. देह के संबंधियों से தேக சம்பந்திகள் மேல். देह के पदार्थों से தேக பதார்த்தங்கள் பொருட்கள் மேல். जो घर में ढेर सारे पदार्थ फ्रीज है வீட்டில் நிறைய பொருட்கள் உள்ளது. ஃப்ரிட்ஜ் உள்ளது, मोटर कार है மோட்டார் கார் உள்ளது, टीवी है டிவி உள்ளது. ये है वो है इकट्ठा करके रखा है ना। இது அது என்று அனைத்தையும் மொத்தமாக சேர்த்து வைத்துள்ளீர்கள் அல்லவா? सोना है चांदी है தங்கம் உள்ளது, வெள்ளி உள்ளது. ये जितने भी देह के पदार्थ हैं இந்த உடலுக்கான பொருட்கள் என்னவெல்லாம் உள்ளதோ उनसे नष्ट मोह அதன் மேல் நஷ்டமோகா மோகம் இல்லாமல் இருக்க வேண்டும், பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். मना அதாவது जिन्होंने अभी से ही नष्ट मोहा बन करके इन सबसे सारी चीजों से இப்பொழுது யார் இந்த அனைத்து பொருட்கள் மேலிருந்தும் பற்று இல்லாமல் இருக்கிறார்களோ बुद्धि का संबंध तोड़ दिया புத்தியினுடைய சம்பந்தத்தை கட் பண்ணிவிட்டார்கள். बुद्धि से जो हमें आकर्षित नहीं कर सकते जब टाइम आएगा எப்பொழுது நேரம் வருகிறதோ அந்த சமயத்தில் நம்மளுடைய புத்தியை இந்த பொருட்கள் அனைத்தும் அட்ராக்ட் செய்யாது. तो जिनको ट्रंकाल आएगा और बोलिया सब तो तैयार हुआ पड़ा उठाओ और चले जाओ। பிறகு யாருக்கு ட்ரங்கால் வருகிறதோ, யாருடைய புத்தியில் அந்த விஷயம் கிளிக் ஆகுகிறதோ அவர்களுடைய அனைத்து சாமானும் தயாராக உள்ளது, அதை எடுத்துக்கொண்டு ஓடி விடுவார்கள். अब मेरा बच्चा இப்பொழுது என்னுடைய குழந்தை, मेरी दुकान என்னுடைய கடை, मेरा कारखाना என்னுடைய ஃபேக்டரி, मेरी नई खरीदी हुई कार என்னுடைய புதிதாக வாங்கிய கார், मेरे वक्त में भरी हुई साड़ियाँ बनारसी साड़ियाँ என்னுடைய புதிய சாரிகள், பனாரஸ் சாரி பாக்ஸில் நிறைக்கப்பட்டுள்ளது, सोने की चूड़ियाँ उन्होंने ठिकाने नहीं लगाई தங்க வளையல், तो कैसे இதெல்லாம் அவர்களை நிலையாக இருக்க விடுவதில்லை. भागेंगे? பிறகு இது அனைத்தையும் எப்படி விட்டு ஓடுவார்கள்? ट्रेन कब चलेगी? யாரோ கேட்கிறார், பாபா ட்ரெயின் எப்பொழுது ஓடும்? बाबा ने कहा பாபா சொல்கிறார், जब तक तुम्हारी राजधानी स्थापन नहीं हुई है எப்பொழுது வரை உங்களுடைய ராஜதானி தயாராகவில்லையோ तब तक विनाश नहीं हो सकता। அப்பொழுது வரை விநாசம் ஆகாது. और राजधानी छोटी सी तैयार होगी पहले முதலில் ராஜதானி சின்னதாக தயாரானது என்றால், या बड़ी राजधानी तैयार हो जाएगी। அதாவது ராஜதானி முதலில் சின்னதாக தயாராகுமா அல்லது பெரிய ராஜதானி தயாராகுமா? कितनी? சின்ன ராஜதானி தயாராகும். எத்தனை? 8. हमें पता भी नहीं चलेगा आप कहाँ इकट्ठे हो गए। நமக்கு தெரியவே தெரியாது 8 பேர் எங்கே மொத்தமாக சேர்ந்து இருக்கிறார்கள் என்று. कहाँ राजधानी स्थापन हो गई। எங்கே ராஜதானி ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது? शंका तो आएगा। ये पहली ट्रेन की समय जरूर जाएगी। யாரோ இதை கேட்கிறார். பாபா சொல்கிறார், ட்ரங்க் கால் வரும் அந்த நேரத்தில் முதல் ட்ரெயின் கண்டிப்பாக போகும். वो आप कहाँ से आए?
யாரோ ஏதோ சொல்கிறார், பாபா சொல்கிறார், அந்த 8 பேர் எங்கே இருந்து வந்தார்கள்? राजधानी पहले पहले छोटी सी तैयार होती है, யாருடைய ராஜதானி முதலாக சின்ன ராஜதானி தயாராகுகிறதோ वो 8 कहाँ से आते हैं? ऊपर से टपक सकते हैं। அந்த 8 பேர் எங்கிருந்து வருகிறார்கள்? மேலே இருந்து வானத்திலிருந்து வந்தார்களா तो जमीन में से निकलते हैं। அல்லது பூமிக்குள்ளே இருந்து வெளியே வந்தார்களா? अरे ये ब्राह्मणों में से होंगे இந்த பிராமணர்களுக்குள்ளே இருந்து தானே இருப்பார்கள், या अमेरिका से आएंगे? அல்லது அமெரிக்காவிலிருந்து வருவார்களா? कहाँ जाएंगे? आप कहाँ जाएंगे? இப்பொழுது சிரேஷ்டமானவர்கள் அவர்கள் எங்கே போவார்கள் என்று கேட்கிறார். யாரோ பாபா சொல்கிறார், 8 பேர் எங்கே போவார்கள்? आप स्वर्ग में जाएंगे या नहीं जाएंगे? 8 அஷ்டதேவ் சொர்க்கத்திற்கு போவார்களா இல்லையா? जो बाबा कहते हैं मैं नरक की दुनिया के बीच स्वर्ग का अवस्था देता हूँ। பாபா சொல்கிறார், நான் நரகத்திற்கு நடுவில் சொர்க்கத்திற்கான ஆஸ்தி கொடுக்கிறேன். जैसे यज्ञ के आदि में எப்படி யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் पाकिस्तान में खून की नदियां बह रही थी, பாகிஸ்தானில் ரத்த வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. सन 47 में, और 1947 ब्रह्मा बाबा उनके साथ का जो परिवार था ब्राह्मणों का, பிறகு பிரம்மா பாபா அவருடன் இருக்கக்கூடிய பிராமண குடும்பம் யாரெல்லாம் இருந்தார்களோ वो समंदर के किनारे कराची में बड़े आराम से रहा पड़ा था। அவர்கள் கராச்சியில் கடற்கரை ஓரத்தில் பங்களாவில் ஆராம்சமாக இருந்தார்கள். कोई अशांति नहीं, எந்த விதமான அசாந்தியும் இல்லை. एकदम सुख शांति से। ஒரே அடியாக சுகம் சாந்தியாக இருந்தார்கள். तो नरक के बीच स्वर्ग का नजारा था ना आदि में। அப்பொழுது ஆரம்பத்தில் நரகத்திற்கு நடுவில் சொர்க்கத்திற்கான ஒரு மாடல் இருந்ததா இல்லையா? जो आदि में तो अंत में, ஆரம்பத்தில் என்ன இருந்ததோ அதுதான் கடைசியிலும். में छोटा रूप था, ஆரம்பத்தில் சின்ன உருவமாக இருந்தது, अंत में बड़ा रूप होगा। கடைசியில் பெரிய உருவமாகும். हाँ, सत्य विशुद्ध नहीं है ये। யாரோ ஏதோ கேட்கிறார், பாபா சொல்கிறார், இது 3வது உலகப் போர் கிடையாது. सत्य विशुद्ध है भारत और भारत के आसपास के देशों का। 3வது உலகப் போர் பாரதம் மற்றும் பாரதத்தினுடைய அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நடுவில் வரும். तो टीवी वालों की बात पे विश्वास है, யாரோ ஏதோ சொல்கிறார், பாபா சொல்கிறார், டிவி காரங்கள் மேல் உங்களுக்கு அதிக நம்பிக்கை உள்ளதா? शिव बाबा जिसको तुमने पहचाना है, அல்லது சிவ பாபா என்று யாரை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ मुकर्रर रथ में आया हुआ, நிரந்தரமான ரதத்தில் வந்திருக்கக்கூடியவர், तो शिव बाबा की बात पर विश्वास है। அந்த சிவ பாபாவினுடைய பேச்சின் மேல் அதிக நம்பிக்கை உள்ளதா? विश्वास तो है, लेकिन हम दूसरों की बातें जरूर सुनेंगे। விசுவாசம் இருக்கிறது தான், ஆனால் நாங்கள் கண்டிப்பாக மற்றவர்கள் பேச்சையும் கேட்போம். बाबा ने भले मुरली में मना कर दिया, பாபா முரளியில் வேண்டுமென்றால் சொல்லி இருக்கலாம், एक से மறுத்திருக்கலாம். ज्ञान सुनना है, அதாவது ஒருவர் மூலமாக மட்டும் ஞானம் கேட்க வேண்டும், अनेकों से नहीं सुनना है। நிறைய பேர் மூலமாக கேட்க கூடாது. अनेकों से सुना நிறைய பேர் மூலமாக கேட்டீர்கள் என்றால் तो ज्ञान विचारी हो जाएगा। அப்பொழுது ஞானம் விபச்சாரி ஞானம் ஆகிவிடும். जिनका यहाँ ब्राह्मण धर्म में विचारी ज्ञान हो जाएगा, இங்கே பிராமண தர்மத்தில் யாருடைய ஞானம் விபச்சாரி ஞானம் ஆகி விடுகிறதோ उनको उन विचारी धर्मों में जो बीसी और डाइवोर्स देते हैं, பிறகு அவர்களுக்கு அந்த விபச்சாரி தர்மங்களில் போக வேண்டியிருக்கும். அதாவது நிறைய 20 அதற்கு மேல் எத்தனையோ டைவர்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள், बीसी और शादियां करते हैं, நிறைய திருமணம் செய்து கொள்கிறார்கள். उन्हें विचारी वैश्यालय बनाने वाले धर्मों में कन्वर्ट होना पड़ेगा।
அந்த விபச்சாரி வேஷாலயத்தை உருவாக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட தர்மத்தில் கன்வெர்ட் ஆக வேண்டியிருக்கும். तो सुनो அப்படி என்றால் கேட்டுக்கொள்ளுங்கள். नहीं सुनेगा என்ன கேட்க மாட்டீர்களா? हाँ जी जय श्री राम 1.5 घंटा हो गया டிஸ்கஷன் நம்பர் 313 வார்த்தாலாப் 1911 சத்னா மத்திய பிரதேஷ் மினி மதுபன் பார்ட் 2. இது தேதி 4/8/16. நாம் எப்பொழுது யாருக்காவது ஞானத்தை சொல்கிறோமோ அப்பொழுது ஞானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, நமக்குள்ளே யாரும் சொல்லிக்கொண்டே இருப்பதை போல் தோன்றுகிறது என்று ஒரு மாதாஜி சொல்கிறார். बाबा ने कहा பாபா சொல்கிறார், हिम्मते बच्चे मदद देता ஹிம்மத்தே பச்சே மததே பாப். அதாவது தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்பா உதவி செய்வார். बहुत सी माताएं हैं நிறைய மாதாக்கள் இருக்கிறார்கள், बहुत सी बुढ़ियां हैं நிறைய வயசான பாட்டிகள் இருக்கிறார்கள், बहुत सी बांधेली माताएं हैं நிறைய பந்தனத்தில் இருக்கக்கூடிய மாதாக்கள் இருக்கிறார்கள். जो कहती है हमारी बुद्धि में ज्ञान नहीं टिकता அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய புத்தியில் ஞானம் பதிவதில்லை, हम समझते तो हैं ज्ञान को நாங்கள் ஞானத்தை புரிந்து கொள்கிறோம் தான், लेकिन कोई को सुना नहीं सकते ஆனால் யாருக்கும் சொல்ல முடிவதில்லை. फिर भी ஆனாலும் கூட अगर हिम्मत करते हैं ஒருவேளை தைரியம் வைக்கிறார்கள் என்றால் तो बाप का विरोध है हिम्मत करने वालों को बाप அப்பொழுது அப்பா ப்ராமிஸ் செய்துள்ளார், தைரியம் வைக்கக்கூடிய குழந்தைகளுக்கு सहयोग देते हैं கண்டிப்பாக உதவி செய்வார். तो जिन बच्चों ने हिम्मत की அப்பொழுது எந்த குழந்தைகள் தைரியம் வைக்கிறார்களோ ज्ञान सुनाने की ஞானம் சொல்வதற்கு और सुनने वाला सीखा है பிறகு ஞானம் கேட்கக்கூடியவர் கூர்மையாக இருக்கிறார், புத்திசாலியாக இருக்கிறார், सुनाने वाला उतना सीखा नहीं है ஆனால் சொல்லக்கூடியவர் அந்த அளவுக்கு புத்திசாலியாக இல்லை. तो श्री बाबा उस बच्चे में प्रवेश कर जाते हैं அப்பொழுது சிவ பாபா அந்த குழந்தைக்குள் பிரவேசமாகி விடுகிறார், वाइब्रेशन की ताकत देते हैं வைப்ரேஷனுக்கான சக்தி கொடுக்கிறார், दृष्टि की पावर देते हैं திருஷ்டிக்கான பவர் கொடுக்கிறார், भाषा में ज्ञान की पावर देते हैं வாச்சா பேச்சளவில் ஞானத்தினுடைய சக்தி கொடுக்கிறார். और उस आत्मा को समझाई देते हैं பிறகு அந்த ஆத்மாவுக்கு புரிய வைத்து விடுகிறார். फिर बच्चा अगर आत्माभिमानी है ஒருவேளை குழந்தை ஆத்மா அபிமானியாக இருக்கிறார் என்றால் तो समझता है कहता है அப்பொழுது அவர் புரிந்து கொள்வார், சொல்வார், कि ये ज्ञान तो मेरी बुद्धि में पहले था ही नहीं அதாவது இந்த ஞானம் என்னுடைய புத்தியில் முதலில் இல்லவே இல்லை, जरूर बाप दादा ने मुझे ये बुद्धि दी கண்டிப்பாக பாப் தாதா தான் எனக்கு இந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். और अगर बेअभिमानी बच्चा है ஒருவேளை தேக அபிமானி குழந்தையாக இருந்தார் என்றால் तो कहेगा देखो அப்பொழுது பாருங்கள் என்ன சொல்வார், मैंने कैसा बढ़िया ज्ञान सुनाया பாருங்கள் நான் எவ்வளவு நல்ல ஞானம் சொல்லியிருக்கிறேன், ऐसी आत्मा को मैंने जीत लिया இப்படிப்பட்ட ஆத்மாவை கூட நான் ஜெயித்து விட்டேன். आया समझ में? புரிந்ததா? ஆமா. हाँ। हाथ उठाओ हाथ उठाओ चावल हाँ யாரோ கேட்கிறார்,
பாபா ஜெகநாத் கோவில் ஒடிசாவில் மட்டும் ஏன் உருவாக்கப்பட்டுள்ளது? से सबसे जाति गरीब देश कौन सा है? உலகத்தில் மிகவும் ஏழ்மையான நாடு எந்த நாடு? है भारत। பாரத். और भारतवर्ष में सबसे जाति गरीब स्टेट, பாரதத்திலும் கூட மிகவும் ஏழ்மையான ஸ்டேட், गरीब राज्य कौन सा है? ஏழ்மையான ராஜ்யம் ஆட்சி அது? हैं? हैं? कहाँ सबसे जाति भूख मर जाते हैं? எங்கே அதிகமாக பசியால் இறந்து விடுகிறார்கள்? हैं? उड़ीसा। ஒடிசாவில். और भगवान गरीब निवास बन करके आता है பகவான் ஏழை பங்காளன் ஆகி கொண்டு வந்திருக்கிறாரா या साहूकार निवास बन करके आता है? அல்லது பணக்காரர்களின் பங்காளியாகி வந்திருக்கிறாரா? गरीब निवास बन करके आता है। ஏழை பங்காளன் ஆகி வந்திருக்கிறார். तो गरीब जो होते हैं அப்பொழுது ஏழைகள் யார் இருக்கிறார்களோ, उड़ीसा के, ஒடிசாவில் இருக்கக்கூடிய ஏழைகள், वो भगवान की याद में ऐसे होते हैं அவர்கள் பகவானினுடைய நினைவில் அப்படி பறக்கிறார்கள். कि उनको दुनियावी जो धंधे धोरी वाली बुद्धियां हैं मनुष्य அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலில் பிஸியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் हैं, वो उनको रोक नहीं पाते அவர்கள் இவர்களை நிறுத்த முடியாது. भगवान की याद में रहने से। பகவானினுடைய நினைவில் இருப்பவர்களை நிறுத்த முடியாது. उड़ीसा में அதனால் தான் ஒடிசாவில் तो गरीब निवास बच्चे बहुत निकलते हैं। அந்த ஏழை பங்காளன் குழந்தைகள் நிறைய வருகிறார்கள். जहाँ जगन्नाथ का मंदिर बना हुआ है, எங்கே ஜெகநாத்தினுடைய கோவில் உள்ளதோ, ये पूर्वी सभ्यता की यादगार है। அது கிழக்கு பகுதியினுடைய கலாச்சாரம், पूर्वी सभ्यता அதனுடைய நினைவார்த்தம். हमारा भारत की सभ्यता ऐसी है பூர்வி சபிதா, அதாவது பாரதத்தினுடைய கலாச்சாரம் அப்படி உள்ளது. जो ये सिखाती है அது என்ன சொல்லிக் கொடுக்கிறது என்றால், कि ये सारी दुनिया हमारा कुटुंब है। அதாவது இந்த முழு உலகமும் நம்மளுடைய குடும்பம். என்ன क्या सिखाती है? என்ன சொல்லிக் கொடுக்கிறது? सारी दुनिया में जितने भी धर्म के मनुष्य मात्र हैं முழு உலகத்திலும் எத்தனை தர்மத்தை சேர்ந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ वो सब हमारे कुटुंब के बनेंगे। அவர்கள் அனைவருமே நம்மளுடைய குடும்பத்தினர் ஆவார்கள். वसुधैव कुटुम्बकम। வசுதைவ குடும்பகம், முழு வசுதா, முழு உலகமும் நம்மளுடைய குடும்பம். आज बोलो, अरे पूरी बात का जवाब मिल गया? पूरी बात का जवाब मिल गया तुमको? बताओ बताओ। नहीं मिला तो क्यों बाबा क्या रही हो? பாபா கேட்கிறார், கேள்விக்கான முழு பதில் கிடைத்து விட்டதா? கிடைத்து விட்டது என்றால் சொல்லுங்கள், கிடைக்கவில்லை என்றால் ஏன் நடுவில் பேசுகிறீர்கள்? जगन्नाथ मंदिर पूर्वी सभ्यता का सूचक है। ஜெகநாத் கோவில் கிழக்கு கலாச்சாரத்தினுடைய நினைவார்த்தம். इसलिए कि भारत की सभ्यता है कि सारी दुनिया सुख में रहे। அதனால் பாரதத்தினுடைய கலாச்சாரம் என்னவென்றால் முழு உலகமும் சுகமாக இருக்க வேண்டும், सुख में पड़े। சுகத்தில் வளர வேண்டும். सारी दुनिया की जो बिगड़ी बातें हैं कम से कम முழு உலகத்தில் இருக்கக்கூடிய விதைவுரமான ஆத்மாக்கள் குறைந்தபட்சம் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, जो आधारभूत आत्माएं हैं அல்லது ஆதாரமூர்த்த ஆத்மாக்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ वो सुख से रहे, அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், स्वर्गीय जीवन व्यतीत करें, சொர்க்கம் போல் வாழ்க்கை வாழ வேண்டும். कोई भी दुख में न रहे। யாருமே துக்கமாக இருக்கக்கூடாது, सब सुख का अनुभव करें। அனைவருமே சுகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். जब सब सुख का अनुभव करेंगे அனைவருமே எப்பொழுது சுகத்தை அனுபவம் செய்கிறார்களோ तो मंदिर में 36 प्रकार के भोग लगाए जाएंगे। அப்பொழுது கோவிலில் 36 வகையான படையல் படைப்பார்களா? तो सारी दुनिया को 36 प्रकार के भोग दिए जा सकते हैं।
அப்பொழுது முழு உலகத்திற்கும் 36 வகையான போக கொடுக்க முடியுமா? या दाल चावल का भोग मुहैया कराया जा सकता है? அல்லது பருப்பு சாதம் அனைவருக்கும் முழு உலகத்தாருக்கும் கொடுக்க முடியுமா? दाल चावल का भोग या कढ़ी चावल का भोग தால் சாவல் அதாவது பருப்பு சாதம் அல்லது கடி மோர் குழம்பு சாதம் ये करके सारी दुनिया की पालना की जा सकती है। இதை கொடுத்து முழு உலகத்திற்கும் பாலனை செய்ய முடியும். कम से कम सारी दुनिया के मनुष्य मात्र में குறைந்தபட்சம் முழு உலகத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ जीवित आत्माएं அதிலும் விதை உருவமான ஆத்மாக்கள் யார் இருக்கிறார்களோ पिता के रूप में पाठ बजाने वाले, பிதா அப்பாவினுடைய ரூபத்தில் பாட்டு செய்யக்கூடியவர், माता के रूप में आधारभूत जड़ें हैं, மாதா ரூபத்தில் ஆதாரமூர்த்திகள் வேர்கள் இருக்கிறார்கள். उनकी तो सुरक्षा की जा सकती है। குறைந்தபட்சம் அவர்களை பாதுகாக்கலாம் தானே. माता पिता बचेंगे हर धर्म के लिए, ஒவ்வொரு தர்மத்தினுடைய மாத்பிதா பாதுகாப்பாக இருந்தார்கள் என்றால் तो उन धर्मों की पैदाइश हो सकती है या नहीं हो सकती है? அப்பொழுது அந்த தர்மம் அடுத்து வளர முடியுமா இல்லையா? हो सकती है। ஆமாம், நடக்கலாம். दुनिया जीवित बनी रहेगी, உலகம் உயிருடன் இருக்கும், खत्म नहीं हो। அழியாது. तो देखो அப்பொழுது பாருங்கள், श्रीनाथ भंडारा, श्रीनाथ का मंदिर ஸ்ரீநாத் பண்டாரா, ஸ்ரீநாத் கோவில், श्रेष्ठ माने देवताओं का जो मंदिर है, சிரேஷ்ட அதாவது தேவதைகளினுடைய கோவில். அது श्रेष्ठ देवता 16 कला संपूर्ण कृष्ण का मंदिर சிரேஷ்ட தேவதை 16 கலை நிறைந்த கிருஷ்ணரினுடைய கோவில் भारत के पश्चिम में बनाया गया है। பாரதத்தினுடைய மேற்கு பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ளது. क्या என்ன? पश्चिम में पश्चिमी सभ्यता का सूचक है। மேற்கு பகுதியில் மேற்கு கலாச்சாரம் உள்ளது, அதனுடைய அடையாளம். और वो कृष्णवाणी आत्मा பிறகு அந்த கிருஷ்ணர் ஆத்மா भारत के पश्चिमी प्रदेश பாரதத்தினுடைய மேற்கு பகுதியில் हैदराबाद से निकलती है ஹைதராபாத்திலிருந்து வருகிறதா या पूरब से निकलती है? அல்லது கிழக்கு பகுதியிலிருந்து வருகிறதா? हैदराबाद से। ஹைதராபாத்திலிருந்து வருகிறது. तो जो हैदराबादी है वे ब्राह्मण, ஹைதராபாத்தை சேர்ந்த பிராமணர்கள் उनका खान पान அவர்களினுடைய சாப்பாடு தண்ணி, और जो पूर्वी ब्राह्मण है பிறகு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் उनका खान पान और रहस्य அவர்களினுடைய சாப்பாடு தண்ணி வாழ்க்கை முறை उसमें बहुत अंतर है। இவர்கள் இருவருக்கும் மிகவும் அதிகமாக வித்தியாசம் உள்ளது. पूर्वी सभ्यता आज भी गरीबी में पड़ रही है। கிழக்கு கலாச்சாரம் இன்று கூட ஏழ்மை நிலையில்தான் வளர்கிறது. ईस्टर्न जोन कहा जाता है। ஈஸ்டர்ன் ஜோன் என்று சொல்லப்படுகிறது. ब्राह्मणों में ईस्टर्न जोन कौन सा है? பிராமணர்களில் ஈஸ்டர்ன் ஜோன் எதை சொல்கிறோம்? उड़ीसा, ஒடிசா, बिहार, பீகார், नेपाल நேபாள், और बंगाल। பிறகு பங்கால். यहाँ गरीबी सबसे जास्ती फैली हुई है। இங்கே அதிகமாக ஏழ்மை நிலை உள்ளது, ஏழ்மை பரவியுள்ளது. भगवान बाप आते हैं பகவான் அப்பா வருகிறார். तो कहाँ से आकर शुरुआत करते हैं? அப்பொழுது எங்கே ஆரம்பிக்கிறார்? है ईस्टर्न जोन से कलकत्ते से भगवान आकर के ज्ञान का बीज डालते हैं। ஈஸ்டர்ன் ஜோனில் கல்கத்தாவில் பகவான் ஞானத்தினுடைய விதை போடுகிறார். शुरुआत ही गरीबों के दुनिया से होती है। ஆரம்பமே ஏழைகளினுடைய உலகத்திலிருந்து தான் ஆரம்பமாகிறது. एक गरीब निवास गाया हुआ है। அவர் ஏழை பங்காளன் என்று மகிமை பாடப்பட்டுள்ளார். गरीबों को ही विश्व की बादशाही देता है। ஏழைகளுக்கு தான் விஸ்வத்தினுடைய பாதுஷாஹி கொடுக்கிறார். विश्व की बादशाही साहूकार விஸ்வத்தினுடைய பாதுஷாஹி हीरों के व्यापारी को नहीं देता है। பணக்காரர் வேற வியாபாரிக்கு கொடுப்பதில்லை. किनको देता है? யாருக்கு கொடுக்கிறார்? जिनको पेट के खाने के लिए जन्म से पूरे भर पेट रोटी भी नहीं नसीब होती है।
அதாவது யாருக்கு பிறப்பிலிருந்து சாப்பிடுவதற்கு வயிறு நிறைய ரொட்டி கிடைப்பதே இல்லையோ, मैं ऐसे गांव में आता हूँ நான் அப்படிப்பட்ட கிராமத்தில் வருகிறேன். जहाँ के लोगों को भरपेट भोजन भी नहीं मिलता, அங்கே இருப்பவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கூட கிடைக்காது. अच्छा मकान बनाकर रहने की तो दूर की बात। நல்ல வீடு கட்டி வாழ்வதற்கான விஷயமே வேறு தூரம். तो देखो அப்பொழுது பாருங்கள், जगन्नाथ में श्रीनाथ में कितना अंतर है। ஜெகநாத் மற்றும் ஸ்ரீநாத்தில் எவ்வளவு வித்தியாசம் உள்ளது. श्रीनाथ में 36 प्रकार की भोग लगाए जाते हैं। ஸ்ரீநாத்தில் 36 வகையான போக் வைப்பார்கள். फाउंडेशन कौन डालता है? இதற்கான ஃபவுண்டேஷன் யார் போடுகிறார்? शूटिंग कौन करता है? யார் ஷூட்டிங் செய்கிறார்? 36 प्रकार के भोग खाने की 36 வகையான சாப்பாடு சாப்பிடுவதற்கான ஷூட்டிங் ஃபவுண்டேஷன் யார் போடுகிறார்கள்? बेसिक के जो ब्राह्मण है, பேசிக் பிராமணர்கள், जो ब्रह्मा की गोद में पलते हैं, அவர்கள் பிரம்மாவினுடைய மடியில் வளர்பவர்கள். अपन को सुखवंशावली ब्राह्मण लोक में सुख लेने वाला मानते हैं। அவர்கள் தன்னை குக்கு வம்சாவளி பிராமணர்கள், மடியில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய பிராமணர்கள். मुखवंशावली ब्राह्मण नहीं मानते। அவர்கள் தன்னை குக்கு வம்சாவளி என்று நம்புகிறார்கள், முக்கு வம்சாவளி என்று ஏற்றுக்கொள்வதில்லை. मुख से सुनी हुई बातों को नहीं मानते। வாய் மூலமாக சொல்லப்பட்ட ஞானத்தை நம்புவதில்லை. ये सुखवंशावली ब्राह्मण அந்த குக்கு வம்சாவளி பிராமணர்கள் अनेक धर्मों के बीजरूप நிறைய தர்மத்தினுடைய விதைகுருமானவர்கள் और अनेक धर्मों के आधारभूत மற்றும் நிறைய தர்மத்தினுடைய அநேக தர்மத்தினுடைய ஆதாரமூர்த்திகள் ब्रह्मा की गोद में पले हैं। பிரம்மாவினுடைய மடியில் வளர்ந்திருக்கிறார்கள். ये ब्रह्मा की गोद में पलने वाले அந்த பிரம்மாவினுடைய மடியில் வளரக்கூடியவர்கள் 36 प्रकार के भोग खाना पसंद करते हैं। 36 வகையான சாப்பாடு சாப்பிடுவதற்கு விரும்புவார்கள். क्या என்ன? गरीबी में रहना पसंद नहीं करते। ஏழ்மை நிலையில் இருக்க விரும்ப மாட்டார்கள். गरीबी में रह करके साधारण खाएंगे, ஏழ்மை நிலையிலிருந்து சாதாரணமாக சாப்பிட்டோம் என்றால், साधारण पहनेंगे, சாதாரணமாக போட்டுக்கொண்டோம் என்றால் ஆடை, साधारण मकान में रहेंगे, சாதாரண வீட்டில் இருந்தோம் என்றால் ये सारे संसार का पालन पोषण कर सकते हैं। அப்பொழுது முழு உலகத்திற்கும் பாலனை செய்ய முடியுமா? सारी दुनिया की 500 करोड़ मनुष्य आत्माओं का पालना कर सकते हैं। முழு உலகத்திற்கும் 500 கோடி ஆத்மாக்களுக்கும் பாலனை செய்ய முடியுமா? या 36 प्रकार के भोग खा करके पालना कर सकते हैं। அல்லது 36 வகையான போகு சாப்பிட்டு அனைவருக்கும் பாலனை செய்ய முடியுமா? है? हाँ, इसलिए आज भी ஆமாம், சாதாரணமாகத்தான் श्रीनाथ भंडारे में 36 प्रकार के असली घी के भोग पे लगते हैं। அதனால்தான் ஸ்ரீநாத் பண்டாரையில் இன்றும் கூட உண்மையான நெய்யால் செய்யப்பட்ட 36 வகையான போகு வைக்கிறார்கள் தான். लेकिन वो भोग ஆனால் அந்த போகு साहूकार लोग खरीद करके लेते हैं। பணக்காரர்கள் பணம் கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள், விலை கொடுத்து வாங்குகிறார்கள். क्या என்ன? पैसे देते हैं और फिर लेते हैं। பணம் கொடுக்கிறார்கள், பிறகு போகு எடுத்துக்கொள்கிறார்கள். और गरीब लोग वो भोग नहीं ले पाते। ஆனால் ஏழைகள் அந்த போகு எடுத்துக்கொள்ள முடியாது. और जगन्नाथ में ஆனால் ஜெகநாத்தில் सबों को भोग मिलता है। அனைவருக்குமே போகு கிடைக்கும். क्योंकि ஏனென்றால் उड़ीसा एक ऐसा स्टेट है भारत का ஏனென்றால் ஒடிசா அப்படிப்பட்ட பாரதத்தினுடைய ஸ்டேட் ஒன்று, जहाँ भुखमरी बहुत होती है। அங்கே பசியால் இறக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். बहुत भुखमरी में मरते हैं। நிறைய பேர் அங்கே பசியால் இருக்கிறார்கள். यहाँ तक भुखमरी फैली है कि कोई माताएं ऐसी हुई है मजबूर, இந்த அளவுக்கு பசியால் இருக்கிறார்கள். ஒரு சில மாதாக்கள் அப்படி வலுக்கட்டாயம் ஆகிவிட்டார்கள். जो अपने बच्चों को भी काट के खा ले। அதாவது தன்னுடைய குழந்தையை வெட்டி சாப்பிட்டு விட்டார். जानवर बन गई, விலங்கு போல் ஆகிவிட்டார். खूंखार जानवर। கூன்கார் விலங்கு, அதாவது பயங்கரமான விலங்கு.
ऐसा इसलिए होता है யாரோ கேட்கிறார், ஏன் அப்படி ஆகுகிறது? பாபா சொல்கிறார், ஏனென்றால் कि जो बहुत पुरानी आत्मा होंगी सृष्टि की, யார் இந்த சிருஷ்டியில் மிகவும் பழமையான ஆத்மாவாக இருக்கிறார்களோ वे बहुत तामसी बनेंगी அவர்கள் மிகவும் தாமசி ஆகி விடுவார்களா, या शाश्वत रहेंगी इस सृष्टि के अंत में। அல்லது சிருஷ்டியினுடைய கடைசியில் தாமசியாக, அதாவது சாத்வீகமாக இருப்பார்களா? आप नहीं समझे? இப்பொழுது புரியவில்லையா? हाँ जी। ஆமாம். ஓம் சாந்தி. 40 நிமிடங்கள் வரை ஆகியுள்ளது. வார்த்தலாப் நம்பர் 1911. 40 நிமிடங்களிலிருந்து हिंदुओं में யாரோ ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார், இந்துக்களில் जो इनको पहले देवी देवता सनातन धर्म के थे, அந்த இந்துக்கள் முதலில் தேவி தேவதா சனாதன தர்மத்தை சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். उनमें लगाया जाता है 5 तत्वों से बने शरीर को। அந்த தர்மத்தில், இந்து தர்மத்தில் முதலில் 5 தத்துவத்தாலான உடலை எரிப்பார்கள். और क्रिश्चियंस में பிறகு கிறிஸ்டியன்களில் जमीन में डाला जाता है பூமியில் புதைத்து விடுகிறார்கள் உடலை. इसका फाउंडेशन, इसकी शूटिंग இதற்கான ஃபவுண்டேஷன், இதற்கான ஷூட்டிங் संगम युग में होती है। சங்கம யுகத்தில் நடக்கிறது. क्या என்ன? जो दूसरे धर्म में कन्वर्ट होने वाले ब्राह्मण हैं, யார் மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பிராமணர்களோ, कोई क्रिश्चियन धर्म में कन्वर्ट होते हैं, ஒரு சிலர் கிறிஸ்டியன் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள், कोई मुस्लिम धर्म में कन्वर्ट होते हैं, कोई बौद्ध धर्म में कन्वर्ट होते हैं। ஒரு சிலர் முஸ்லிம் தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள், ஒரு சிலர் பௌத்த தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்கள். उनमें भी அவர்களிலும் கூட इसी धर्मों में कन्वर्ट होने वाले ब्राह्मण हैं, யார் விதேசி தர்மத்தில் கன்வெர்ட் ஆகக்கூடிய பிராமணர்களோ, वो ब्राह्मण அந்த பிராமணர்கள் अति देवान भोगने के कारण जन्म जन्मांतर का ஜென்ம ஜென்மாந்திரமாக மிகவும் அதிகமாக தேக அபிமானம் அனுபவம் செய்வதனால், अति विचार भोगने के कारण அதிகமாக விபச்சாரம் அனுபவம் செய்வதனால், जो दिवस और भगवान है उसके ज्ञान को पूरा पूरा धारण नहीं कर पाते। எவர் பியூர் பகவான் அவருடைய ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய முடிவதில்லை. ज्ञान को पूरा धारण नहीं करने पाने के कारण ஞானத்தை முழுமையாக தாரணை செய்ய முடியாத காரணத்தினால் वो आत्माएं आत्मिक स्थिति में पूरा नहीं रह पाती है, அந்த ஆத்மாக்கள் ஆத்மீக ஸ்திதியில் முழுமையாக இருக்க முடிவதில்லை. और जो आत्मिक स्थिति में पूरा नहीं आएंगी, யார் முழுமையாக ஆத்மீக ஸ்திதியில் இருக்க முடிவதில்லையோ, जो आत्मा की याद न रहने के कारण परमात्मा बाप को भी पूरा याद नहीं कर पाती। அவர்கள் ஆத்மாவினுடைய நினைவில் முழுமையாக இருக்க முடியாத காரணத்தினால் பரமாத்மா அப்பாவையும் முழுமையாக அவருடைய நினைவிலும் இருக்க முடிவதில்லை. वे वाहन में रह जाते हैं, தேக அபிமானத்திலேயே இருந்து விடுகிறார்கள். वे वाहन में ही मर जाते हैं। பிறகு தேக அபிமானத்திலேயே இறந்து விடுகிறார்கள். विनाश का விநாசத்தினுடைய சமயத்தில் देह में रहते रहते आत्मा शरीर छोड़ती है। உடலிலே இருந்து கொண்டே ஆத்மா சரீரத்தை விட்டு விடுகிறது. इसलिए அதனால் आत्माएं दूसरे धर्मों में द्वापर से कन्वर्ट होती है, அதே ஆத்மாக்கள் எப்பொழுது துவாபர யுகத்திலிருந்து மற்ற தர்மத்தில் கன்வெர்ட் ஆகுகிறார்களோ, विदेशियों में कन्वर्ट हो जाती है, விதேசிகளில் கன்வெர்ட் ஆகுகிறார்களோ, जो उन्हें ये मान्यता करती है அப்பொழுது அவர்களுக்குள் இந்த நம்பிக்கை உள்ளது. क्या என்ன? कि जब हम मरेंगे எப்பொழுது இறக்கிறோமோ अपन को देह समझते हैं ना, தன்னை உடல் என்று நினைக்கிறார்கள் அல்லவா? तो जब मरेंगे எப்பொழுது இறக்கிறார்களோ क्या करेंगे? देह को அப்பொழுது உடலை என்ன செய்வார்கள்? जमीन में करेंगे। குழியில் புதைத்து விடுவார்கள். देह मिट्टी है, तो मिट्टी
உடல் மண் அல்லவா? மண்ணை மண்ணோடு தான் போடுவார்கள், மண்ணில் கலந்து புதைத்து விடுவார்கள். वे जलाना पसंद नहीं करते। அவர்கள் எரிக்க விரும்புவதில்லை. और जो हिंदू थे, பிறகு யார் இந்துக்களாக இருந்தார்களோ, हिंदू से पहले देवता थे இந்துக்களுக்கு முன்னால் தேவதைகளாக இருந்தார்கள். और देवता बनने से पहले संगम युग में ब्राह्मण बने थे सूर्यवंशी। தேவதைகள் ஆகுவதற்கு முன்னால் சங்கம் யுகத்தில் சூரியவம்சி பிராமணர்களாக இருந்தார்கள், या चंद्रवंशी ब्राह्मण बने थे। அல்லது சந்திரவம்சி பிராமணர்கள் ஆனார்கள். वो आत्माएं அந்த ஆத்மாக்கள் अपन को आत्मा समझ करके बाप को याद करने की पक्की प्रैक्टिस करती। தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு அப்பாவை நினைவு செய்வதற்கான உறுதியான பிராக்டிஸ் இருந்தது. जो आत्मा समझते हैं, அப்பொழுது யார் ஆத்மா என்று புரிந்து கொள்கிறார்களோ, देह को, देहधाम को உடலை, உடலினுடைய அபிமானத்தை देवाग्नि में क्या करते थे? बस யோகாக்னியில் என்ன செய்கிறார்கள்? பஸ்மமாக்கி விடுகிறார்கள், சாம்பலாக்கி விடுகிறார்கள். ये यादगार करती है भक्ति में। அதனால்தான் பக்தி மார்க்கத்தில் நினைவார்த்தம் உள்ளது. क्या यादगार करती है? என்ன நினைவார்த்தம் உள்ளது? कि जब शरीर छोड़ते हैं அதாவது எப்பொழுது உடலை விடுகிறார்களோ அப்பொழுது आग में भस्म कर देते हैं। உடலை நெருப்பில் சாம்பலாக்கி விடுகிறார்கள். क्योंकि अपन को देह समझते हैं। ஏனென்றால் தன்னை உடல் என்று புரிந்து கொள்கிறார்கள். फाउंडेशन कहाँ पड़ा? இதற்கான ஃபவுண்டேஷன் எங்கே போடப்பட்டது? जिसके சங்கம் யுகத்தில். யார் மூலமாக? सूर्यवंशियों के द्वारा ये फाउंडेशन पड़ता है। சூரியவம்சிகள் மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. चंद्रवंशियों के द्वारा ये फाउंडेशन पड़ता है। சந்திரவம்சிகள் மூலமாக இந்த ஃபவுண்டேஷன் போடப்படுகிறது. सब चंद्रवंशियों के द्वारा नहीं, அனைத்து சந்திரவம்சிகள் மூலமாக இல்லை. पक्के पक्के 10% चंद्रवंशी है। யார் உறுதியாக இருக்கக்கூடிய 10% சந்திரவம்சிகளோ, लक्ष्मी जैसी आत्माएं லக்ஷ்மி போல் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் जो चंद्रवंश से कन्वर्ट होकर के उसी शरीर से सूर्यवंशी बन जाती है। அவர்கள் சந்திரவம்சத்திலிருந்து கன்வெர்ட் ஆகி இதே உடலில் இருந்து கொண்டே சூரியவம்சி ஆகிவிடுகிறார்கள். नारायण के वंश की बन जाती है। நாராயணன் எந்த வம்சத்தை சேர்ந்தவரோ அதே வம்சத்தை சேர்ந்தவர்கள் ஆகிவிடுகிறார்கள். ये प्रवृत्ति मार्ग की पक्की आत्माएं அந்த பிரவிற்த்தி மார்க்கத்தை சேர்ந்த உறுதியான ஆத்மாக்கள் அவர்கள் हिंदू बनने पर இந்துக்கள் ஆன பிறகும் கூட क्या करती है? என்ன செய்கிறார்கள்? देह को जला देती है, உடலை எரித்து விடுகிறார்கள், उतर देती है, சாம்பலாக்கி விடுகிறார்கள், आग बना देती है। ராக்கு சாம்பலாக்கி விடுகிறார்கள். और யாரோ கேட்கிறார், பாபா சாக்காரர் மற்றும் நிராகாரரின் இணைந்த உருவத்தை பாபா என்று சொல்கிறோம். दोनों आत्माएं एक समान जब बनती हैं, யாரோ கேட்கிறார், ஷிவ் பாபா எப்பொழுது சாக்காரருக்குள் பிரவேசமாகுகிறாரோ அப்பொழுது ஷிவ் பாபா பாபா என்று சொல்கிறோமா, அல்லது இரண்டு ஆத்மாக்கள் இணைந்த உருவத்தை பாபா என்று சொல்கிறோமா? ஷிவ் மற்றும் சாக்காரர் दोनों आत्माएं एक समान जब बनती हैं, இரண்டு ஆத்மாக்களும் ஒரே சமமாக எப்பொழுது ஆகுகிறார்களோ, जो शिव बाप का विरुद्ध है। ஷிவ் பாப் அவர் என்ன ப்ராமிஸ் செய்துள்ளார் என்றால், मैं तुम बच्चों को नंबरवार आप समान बनाकर जाता हूँ। நான் குழந்தைகளாகிய உங்களை வரிசை கிரமமாக தனக்கு சமமாக ஆக்கிவிட்டு போகிறேன். तो नंबरवार की लिस्ट में कोई अब्बा नंबर होगा या नहीं होगा? அப்பொழுது வரிசை கிரமமாக இருக்கக்கூடிய லிஸ்டில் நம்பர் 1 யாராவது இருப்பாரா இல்லையா? जो अब्बा नंबर है யார் முதல் நம்பரோ शिव के समान निराकारी स्टेज बनाई गई है। அவர் சிவனுக்கு சமமாக நிராகாரி ஸ்டேஜை உருவாக்கி விடுகிறார். ऐसी निराकारी स्टेज बनाता है அப்படிப்பட்ட நிராகாரி ஸ்டேஜை உருவாக்குகிறார். जिसमें देवान का अंश मात्र भी नहीं रहता।
அதில் தேக அபிமானம் கொஞ்சம் கூட இருப்பதே இல்லை. इसकी यादगार शिवलिंग है शिव के मंदिर में. அதனுடைய நினைவார்த்தமாகத்தான் சிவலிங்கம் உள்ளது சிவன் கோவிலில். उसको हाथ पांव नाक आंख कान इंद्रिया नहीं दिखाती. அவருக்கு கண் காது மூக்கு வாய் போல உறுப்புகள் காட்டப்படுவதில்லை. माने देह के जो अंग हैं वो भूला हुआ है. அதாவது தேகத்தினுடைய உறுப்புகளை அவர் மறந்து இருக்கிறார். कान होते हुए भी नहीं सुनता है. காதுகள் இருந்தாலும் கூட அவர் கேட்பதில்லை. दुनिया की व्याधि को सुनता है. உலகத்தாரினுடைய அவதூறுகளை அவர் கேட்கிறாரா? दुनिया गालियां देती है. உலகத்தார் அவதூறு செய்கிறார்கள், திட்டுகிறார்கள். जगन्नाथ का रथ चलाते जाते हैं ஜெகநாத்தினுடைய ரதத்தை ஓட்டுகிறார்கள், और गालियां देते जाते हैं பிறகு திட்டிக் கொண்டே இருப்பார்கள். जगन्नाथ को. ஜெகநாத்தை वो कानों से सुनता है कि नहीं? அப்பொழுது அவர் அதை என்ன காதுகள் மூலமாக கேட்கிறாரா இல்லையா? बहरा है. அல்லது செவிடா? सुनता तो है கேட்கிறார் தான். लेकिन सुनते हुए भी ஆனாலும் கேட்டும் கூட नहीं सुनता. கேட்காமல் இருக்கிறார். आंखों से कि भगवान बाप कहते हैं मैं इन आंखों का लोन लेकर के आया हूं. கண்கள் மூலமாக அதைத்தான் பகவான் அப்பா சொல்கிறார், நான் இந்த கண்களை லோனாக எடுத்துக்கொண்டு வருகிறேன். आंखों से हर मनुष्य आत्मा की कमजोरी को देखता तो है. கண்கள் மூலமாக ஒவ்வொரு ஆத்மாவினுடைய பலகீனத்தையும் பார்க்கிறார் தான். लेकिन ஆனால் हर आत्मा के सात्विक रूप को देखता है ஒவ்வொரு ஆத்மாவினுடைய சாத்வீகமான உருவத்தை பார்க்கிறாரா या तामसी रूप को देखता है. அல்லது தாமசி ரூபத்தை பார்க்கிறாரா? सात्विक रूप. சாத்வீகமான ரூபத்தை பார்க்கிறார். बना आंखों से देखते हुए भी नहीं देखता है. அதாவது கண்கள் மூலமாக பார்த்தாலும் கூட பார்க்காமல் இருக்கிறார். ऐसे ही அதே போலதான் हर प्रकार की इंद्रिय से ஒவ்வொரு விதமான உறுப்புகள் மூலமாகவும் जो भी कर्म करता है என்னவெல்லாம் கர்மங்கள் செய்கிறாரோ जो सत्य प्रधान कर्म करता है அது சதோபிரதானமான கர்மங்கள் செய்கிறாரா या तामसी दुखदायी कर्म करता है அல்லது தாமசி துக்கம் கொடுக்கக்கூடிய காரியங்கள் செய்கிறாரா? सत्य प्रधान कर्म करता है. சத்தோபிரதானமான கர்மங்கள் செய்கிறார். इसलिए उसका नाम शिव है. அதனால் தான் அவருடைய பெயர் சிவன். शिव माने சிவன் என்றால் कल्याणकारी. கல்யாணக்காரி, நன்மை செய்பவர். माने किसी भी हालत में அதாவது எந்த ஒரு நிலையிலும் कोई भी समय में कर्म करते எந்த நேரத்தில் கர்மங்கள் செய்தாலும் சரி, कोई भी इंद्रियों से पाठ बजाते हुए எந்த உறுப்புகள் மூலமாக பார்த்து செய்தாலும் சரி, वो दुखदायी नहीं है. அவர் துக்கம் கொடுக்கக்கூடியவர் கிடையாது. वो सदैव सुखदायी. அவர் எப்பொழுதுமே சுகம் கொடுக்கக்கூடியவர். वो एक ही आत्मा है. அவர் ஒரே ஒரு ஆத்மா மட்டும்தான். तो मनुष्य शक्ति की कोई ऐसी आत्मा नहीं है இந்த மனித சிருஷ்டியில் அப்படி ஆத்மா வேறு யாருமே இல்லை. जो इस शक्ति में जब पाठ बजाए அதாவது அவர்கள் எப்பொழுது இந்த சிருஷ்டியில் பாட்டு செய்கிறாரோ तो सदाकाल सुख ही सुख दे அவர் சதா காலமும் சுகமே சுகம் கொடுக்கிறார், नहीं. துக்கமே கொடுக்காமல் இருப்பது. இப்படிப்பட்ட பாட்டு ஒரே ஒருவர் தான் செய்கிறார். हाँ. आकांक्षा. யாரோ கேட்கிறார், ஆகாங்ஷா, அதுக்கான அர்த்தம் என்ன? आकांक्षा. अरे जब क्या रहते अरे तुम ही सभा में बैठे हो वो कन्या नहीं बैठी. माने नहीं. ஆ என்றால் இல்லை, आकांक्षा माने इच्छा. ஆகாங்ஷா என்றால் இச்சா, ஆசை. आकांक्षा माने जिसकी इच्छा न हो. ஆகாங்ஷா என்றால் யாருக்கு ஆசையே இல்லையோ. बाबा हमको क्या सिखाते हैं? பாபா நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? इच्छा मात्रम अविद्या. இச்சா மாத்திரம் அவித்யா. ஆசைப்படுவது இது நல்ல நல்ல விஷயம் இல்லை. माने அதாவது इस दुनिया की कोई भी प्रकार की
அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் எதுவுமே நமக்கு எந்த விதமான விஷயத்திற்கும் ஆசை இல்லை. क्या எந்த விதமான ஆசையும் இல்லை. என்ன? इसको कहते हैं आकांक्षा, அதைத்தான் சொல்கிறோம் ஆகாங்ஷா. इच्छा मात्र पवित्र। இச்சா மாத்திரம் அவித்யா. हाँ अब बोलो। இப்பொழுது சொல்லுங்கள். देखो हाँ யாரோ ஏதோ கேட்கிறார். பாபா சொல்கிறார் 2017 தோஸ் சப்த்ரஹா சப்த்ரஹா என்று சொல்கிறார். சத்து ரஹே அல்லது அசத்து ரஹே, அதாவது உண்மையாக இருக்க வேண்டுமா உண்மை இல்லாமல் இருக்க வேண்டுமா? என்ன என்ன இருக்கும்? உண்மை இருக்கும், அசத்தியம் இருக்காது. அப்பொழுது பிரச்சனை வருமா அல்லது சுகம் வருமா? சுகம் வரும். அப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள். முழுமையான சங்கம் யுகம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான யுகம். ஆமாம், கெட்ட எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது, நெகட்டிவான எண்ணங்களை கொண்டு வரக்கூடாது. எப்பொழுதுமே பாசிட்டிவான எண்ணங்களை கொண்டு வர வேண்டும். யாரோ கேட்கிறார், பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள் சூரியன் உதயம் ஆகும் பொழுது பார்க்க கூடாது என்று. பாபா சொல்கிறார் இது என்ன சொல்லிவிட்டீர்கள்? ஞானத்தை சத்தியநாசம் ஆக்கிவிட்டீர்கள். அரே, பக்தி மார்க்கத்தில் சொல்கிறார்கள் சூரியன் மறையும் பொழுது பார்க்க கூடாது. என்ன? சூரியன் மறையும் பொழுது பார்க்க கூடாது. பிறகு சூரிய உதயம் எப்பொழுது ஆகுகிறதோ அதை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். டாக்டர்கள் கூட சொல்கிறார்கள் காலையில் சூரியன் உதயம் ஆகும் பொழுது அந்த வெளிச்சத்தை எடுத்துக்கொள்பவர்களுக்கு மிகவும் அதிகமாக நன்மை ஏற்படும். உடலிலும் நன்மை இருக்கிறது, உடலுக்கும் நல்லது, மனம் புத்திக்கும் நல்லது. அதனால் சூரிய நமஸ்காரம் எப்பொழுது செய்கிறார்கள்? சூரிய உதயம் ஆகும் பொழுது செய்கிறார்கள். மாதாஜி ஞானத்தையும் தலைகீழாக்கிவிட்டார், உலகளாவிய விஷயத்தையும் தலைகீழாக்கிவிட்டார். மாதாஜி கேட்கிறார் சூரியன் மறையும் பொழுது ஏன் பார்க்க கூடாது? ஏனென்றால் சங்கம் யுகத்தில் எந்த ஆத்மாக்கள் சூரியன் மறையும் பொழுது தானும் பார்த்திருக்கிறார்களோ என்ன பிறகு மற்றவர்களுக்கும் காட்டுகிறார்கள்.
மவுண்ட் அபுவில் நினைவார்த்தம் உருவாக்கப்பட்டுள்ளது. सनसेट पॉइंट, சன்செட் பாயிண்ட். सनसेट पॉइंट को देखने वाले कौन थे சன்செட் பாயிண்டை பார்க்கக்கூடியவர்கள் யார்? और दूसरों को भी दिखाने वाले कौन थे? பிறகு மற்றவர்களுக்கும் காட்டக்கூடியவர்கள் யார்? बीके थे या पीबीके थे? பிகேவா அல்லது பிபிகேவா? उन्होंने खुद भी देखा அவர்கள் தானும் பார்த்தார்கள், और दूसरों को भी दिखाया। பிறகு மற்றவர்களுக்கும் காட்டினார்கள். इसका रिजल्ट क्या होता है? அதனுடைய ரிசல்ட் என்ன ஆகிறது? जब संसार में महाशिवरात्रि के टाइम, घोर अज्ञान अंधकार की रात्रि के टाइम, के टाइम, घोर अज्ञान अंधकार की रात्रि के टाइम, எப்பொழுது உலகத்தில் முழுமையான அஞ்ஞான இருள் இருக்கும் பொழுது शिव जयंती होती है। சிவ ஜெயந்தி வருகிறதோ, बाप की जयंती तो बच्चे की जयंती। அப்பாவினுடைய ஜெயந்தி அதுதான் குழந்தைகளினுடைய ஜெயந்தி. ऐसी शिव जयंती पर அப்படிப்பட்ட சிவ ஜெயந்தியில் जब भगवान बाप संसार के सामने प्रत्यक्ष होते हैं, பகவான் அப்பா எப்பொழுது உலகத்தில் வெளிப்படுகிறாரோ, अखबारों के द्वारा, நியூஸ் பேப்பர் மூலமாக, टीवी के द्वारा, டிவி மூலமாக, इंटरनेट के द्वारा, இன்டர்நெட் மூலமாக, रेडियो के द्वारा, ரேடியோ மூலமாக संसार के सारे वैज्ञानिक साधनों द्वारा प्रत्यक्ष होने लगते हैं। உலகத்தில் இருக்கும் அனைத்து விஞ்ஞானத்தினுடைய சாதனத்தின் மூலமாக எப்பொழுது வெளிப்படுகிறாரோ, जो आत्माएं सनसेट पॉइंट को देखने की आदि है, அப்பொழுது அந்த ஆத்மாக்கள் சன்செட் பாயிண்டை பார்ப்பதற்கு பழக்கமாகி இருக்கிறார்கள். क्या என்ன? उदय होते सूर्य को जन्म जन्मांतर देखने की आदि नहीं है। சூரியன் உதயமாகும் பொழுது பார்க்கக்கூடியவர்களாக ஜென்ம ஜென்மமாக அதுக்கான பழக்கமுடையவர்களாக இல்லை. इसलिए அதனால் उस समय जब ज्ञान सूर्य सच्चा सच्चा संसार में उदय होता है, ஞான சூரியன் எப்பொழுது உண்மையாக இந்த உலகத்தில் வெளிப்படுகிறாரோ, जो सोई हुई रहती है அப்பொழுது அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்களா या जागृत होती है, அல்லது விழித்துக் கொண்டிருக்கிறார்களா? सोई हुई रहती है। தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். उनके आधारभूत भी सोए हुए रहते हैं அவர்களினுடைய ஆதார் மூர்த்திகளும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். और उनके बीज भी सोए हुए रहते हैं। பிறகு அவர்களினுடைய விதை உருவமானவர்களும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். और பிறகு उन आधारभूतों से जो जन्म लेते हैं, அந்த ஆதார் மூர்த்திகளிடமிருந்து யார் ஜென்மம் எடுத்துக்கொள்கிறார்களோ, अपने अपने धर्म के पक्के, தன்னுடைய தர்மத்தில் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் जो द्वापर से आते हैं, யார் துவாபர யுகத்திலிருந்து வருகிறார்களோ, वो आत्माएं भी அந்த ஆத்மாக்களும் கூட चतुर्थ विश्व से जब होने को होता है, 4வது உலகப் போர் எப்பொழுது நடக்க போகிறதோ उस समय तक भी सोई हुई रहती है। அந்த சமயம் வரை கூட தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். भारत में जो महाभारत तृतीय विश्व जो होता है, அதாவது பாரதத்தில் மகாபாரத யுத்தம் 3வது உலகப்போர் எப்பொழுது நடக்கிறதோ उसमें भी सोई हुई रहती है। அதிலேயும் கூட தூங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். इसलिए அதனால் अपनी भारतीय परंपरा में ये गायन है நம்மளுடைய பாரத பரம்பரையில் இந்த மகிமை உள்ளது. और वैज्ञानिक तथ्य भी है कि मस्त होते हुए सूर्य को नहीं देखना चाहिए। விஞ்ஞானிகளும் கூட இதை சொல்கிறார்கள். அதாவது சூரியன் மறையும் பொழுது பார்க்கக்கூடாது. हाँ। जो देश के प्रधानमंत्री, राष्ट्रपति, सभी दर्शन जो वैज्ञानिक जो बने हैं, वैज्ञानिक बने हैं नहीं, तो डॉक्टर को वैज्ञानिक थोड़े बनते हैं नहीं। मानो क्वेश्चन करो। हाँ, यदि जो देश के कई प्रधानमंत्री, राष्ट्रपति और भी जो मतलब की साहित्यकार, वैज्ञानिक दर्शन जो बने, तो वो आत्माएं इतनी गरीब घरों में क्यों पैदा हुई है? मतलब कि अभाव है तो जिंदगी हुई थी, उसके बाद गलती पे उठते चले जा रहे हैं, गलती बातें उठा लेते हैं। नेहरू जी அதாவது அந்த மாதாஜி கேட்கிறார், யார் உலகத்தில் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் பெரிய பெரியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகப்படியாக ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், ஏழ்மையாக வளர்ந்திருக்கிறார்கள், அப்படி ஏன் உள்ளது என்று கேட்கிறார்.
பாபா சொல்கிறார், ஏன் தவறாகவே பேசிக்கொண்டே போகிறீர்கள்? गरीब के बच्चे थे या पार के बच्चे थे? நேருஜி ஏழை குடும்பத்தில் பிறந்தாரா அல்லது பணக்கார குடும்பத்தில் பிறந்தாரா? ये क्या बोल रहे हैं आप? பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். जैसे अम्बेडकर हो गए अपराध तो அந்த மாதாஜி கேட்கிறார், அம்பேத்கர் ஒரு இப்ராஹிம் இவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். बात को सुधार लो ना। பாபா சொல்கிறார், தன்னுடைய பேச்சை திருத்துங்கள். हाँ, जो भी बड़े बड़े बनते हैं इस दुनिया के, हाँ तो பாபா சொல்கிறார், சொல்லுங்கள், இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் பெரியவர்கள் ஆகுகிறார்களோ, मतलब कि कई जगह कई घरों में पैदा हुए हैं और अब आओ कैसे निकलो रहे हैं। மாதாஜி கேட்கிறார், அதில் நிறைய பேர் அப்படி ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள், கஷ்டமான சுச்சுவேஷனில் வளர்ந்திருக்கிறார்கள். मतलब कि आर्थिक तंगी और ऐसा जीवन को जीना पड़ा। அதாவது பண கஷ்டம், இப்படிப்பட்ட வாழ்க்கை ஏன் அவர்களுக்கு வாழ வேண்டியது இருந்தது? जो महान लोग होते हैं பாபா சொல்கிறார், யாரெல்லாம் மகான் இருக்கிறார்களோ वो बड़े घर में बड़े होकर के बड़े बने அவர்கள் பெரிய வீட்டில் பிறந்து பெரிய வீட்டில் பெரியவர்களானார்கள் என்றால் तो विशेषता है அது விசேஷ தன்மையா, उन आत्माओं की, அந்த ஆத்மாக்களினுடைய ஸ்பெஷாலிட்டியா, या छोटे घर में पैदा होकर के बड़े बने அல்லது சின்ன வீட்டில் பிறந்து பெரியவர்கள் ஆகுகிறார்கள் என்றால் तो कमाल है। அது பெரிய விஷயமா? तो जो छोटे घर में पैदा होते हैं அப்பொழுது யார் சின்ன வீட்டில் பிறக்கிறார்களோ और बड़ा काम करके दिखाते हैं, பிறகு பெரிய வேலை செய்து காட்டுகிறார்கள். जरूर संगम युग में भी கண்டிப்பாக சங்கம யுகத்திலும் கூட वो गरीब घराने में पैदा हुए होंगे அவர்கள் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்திருப்பார்கள். और उन्होंने तन मन धन सब स्वाहा करके பிறகு அவர்கள் உடல் பொருள் மனம் அனைத்தையும் சுவாகா செய்திருப்பார்கள். ईश्वरीय कार्य में ஈஸ்வரிய காரியத்தில் அனைத்தையும் அர்ப்பணம் செய்து शेष सहयोग दिया होगा, ஸ்பெஷலான உதவி செய்திருப்பார்கள். लेकिन अंत में सहयोग किया होगा। ஆனால் कடைசி நேரத்தில் உதவி செய்திருப்பார்கள். इसलिए அதனால்தான் के अंत में बड़े बन जाते हैं। கலியுகத்தினுடைய கடைசியில் பெரியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். और क्या बोल रही है माता? भाई स्त्री में कोई तनकी तो हुआ है? हैं? अरे स्त्री में किसी ने तनकीत का नाम सुना है? பாபா கேட்கிறார், ஹிஸ்டரியில் யாராவது பிரணஜித் என்ற பெயரை கேட்டிருக்கிறீர்களா? अरे सिनिकों को खींचा तो क्या खींचा? जो डूबने वाला होता है उसको तिनके का सहारा चाहिए। பாபா கேட்கிறார், யார் மூழ்கக்கூடியவர்களோ அவர்களுக்கு அதாவது லேசான ஆதாரம் வேண்டுமா या भारी चीज का सहारा चाहिए? அல்லது வெயிட்டான பொருளினுடைய ஆதாரம் வேண்டுமா? शक्तिशाली का सहारा चाहिए சக்திசாலியினுடைய ஆதாரம் வேண்டுமா या सन के समान हल्के का सहारा चाहिए? அல்லது லேசான பொருள் போல லேசான பொருளினுடைய ஆதாரம் வேண்டுமா? तो सारी दुनिया आज विषय संसार में डूब रही है। இன்று முழு உலகமும் விஷக்கடலில் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். उनको सड़कों जीतने वाले का सहारा लेना है या அப்படி மூழ்குபவர்களுக்கு லேசான பொருளை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் யாரோ அவர்களினுடைய ஆதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? दुनिया के जो बड़े बड़े कार्य हुए हैं
அல்லது உலகத்தில் யார் பெரிய பெரியவர்கள் என்று மகிமை பாடப்பட்டிருக்கிறார்களோ उनको जीतना है हैं? हैं? बड़े बड़े जो धर्म पिताएं हैं பெரிய பெரியவர்களின் மேல் வெற்றி அடைய வேண்டுமா? பாபா சொல்கிறார், யார் பெரிய பெரிய தர்ம பிதாக்களோ उनको अगर जीते ஒருவேளை அவர்கள் மேல் வெற்றி அடைந்து விட்டால் तो बड़ी बात। அதுதான் பெரிய விஷயம். इसलिए तब जीत का काम नहीं है। அதனால்தான் தனஜீத் என்றவர்களுடைய மகிமை இல்லை. क्या என்ன? तब जीत का कोई काम नहीं है। ரணஜீத் அவருக்கு எந்த ஒரு மகிமையும் இல்லை. रणजीत का काम है। ரணஜீத் அவருக்கு தான் மகிமை உள்ளது. और ओम शांति। ஓம் சாந்தி.